JSAM மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் வேதமும் குறளும். இன்றைய குறள்: மடுத்தவா எல்லாம் பகடன்னான் உற்ற இடுக்கண் இடர்பாடுடைத்து. பொருள்: செல்லும் வழிகளில் எல்லாம் வண்டியை இழுத்து செல்லும் காளையை போன்று மனந்தளராமல் செல்ல வல்லவனுக்கு வந்த துன்பமே துன்பப்படும். வேதவசனம் சொல்லுகிறது, எருதுகள் இல்லாத இடத்தில் களஞ்சியம் வெறுமையாயிருக்கும், காளைகளின் பலத்தினாலோ மிகுந்த வரத்துண்டு. இன்னுமாய் வேதவசனம் சொல்லுகிறது, அப்பொழுது நீ நிலத்தில் விதைக்கும் முன் விதைக்கு அவர் மழையையும் நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவார், அது கொழுமையும் புஷ்டியுமாயிருக்கும். அக்காலத்திலே உன் ஆடு மாடுகள் விஸ்தாரமான மேய்ச்சல் உள்ள ஸ்தலத்திலே மேயும். திருவசனம் சொல்லுகிறது, தேவன் ஆதாமே மேவாளை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக என்றும் வேலையாள் தன் கூலிக்கு பாத்திரவானாய் இருக்கிறான் என்றும் வேதவாக்கியம் சொல்லுகிறதே. நிலத்தை உழுகிற எருதுகளும் கழுதை மறிகளும் முரத்தினாலும் தூற்று கூடையினாலும் தூற்றப்பட்ட ருசியுள்ள கப்பிகளை தின்னும். உழைப்பே உயர்வு, புரிந்து கொண்டால் ஒருபோதும் இல்லை தொய்வு. உண்மையாய் உழைப்போம், தேவ கிருபையுடன் ஜெயம் பெறுவோம். ஜெபிப்போம். இரக்கமுள்ள பிதாவே, நீர் எங்களுக்கு தந்த மிருக ஜீவன்களுக்காக நன்றி. சகலத்தையும் படைத்து மனிதர்களின் கையில் கொடுத்து ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னீரே. மனிதனைப் போலவே மிருக ஜீவன்களையும் நீர் நேசிக்கிறதற்காக உமக்கு நன்றி. உழைப்புக்கு உதாரணமாக இருக்கும் எருதுகளைப் போல நாங்களும் உழைக்க எங்களுக்கு பலன் தாரும். மிருகங்களை துன்புறுத்தாமல் மிருகங்களை நேசித்து உம்மிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.